லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே சார் ரைட் பண்ணவே வந்திருக்கோம். என்ன மேடம், அபி கூட கூட்டு சேர்ந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அபிக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வாங்கின கடனுக்கு 5 கோடி கள்ள நோட்டு கொடுத்து என்னை ஏமாத்த பார்த்திருக்கா. அபி கொண்டு வந்த கள்ள நோட்டெல்லாம் இதோ இங்க இருக்கு. முதல்ல அதை விசாரிங்க. விசாரிக்கலாம் சார், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட முடிச்சிருவோம், அப்புறமா இத பார்க்கலாம். மேடம், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் சார் வீட்ல ரைடு பண்ண முடியாது. ரைடு பண்றதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? என்ன சார், வாரண்ட் இல்லாம வருவோமா? அதான் வர்மா சார் ஷிட் சொல்லி ஓகே சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, வீட்டை ரைட் பண்ணுங்க. கணக்குல வராத ஒரு சின்ன குண்டு ஊசி கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. ஓகே மேடம். மேடம், you are doing too much. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, I call to commissioner. நான் இப்பவே போன் பண்றேன். சார், என்ன சார், என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா? அது உங்க கூட்டாளி ஸ்ரீஜா ஏற்கனவே பண்ணிட்டா. நாளைக்கு மார்னிங் திருநெல்வேலியில டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். இன்னைக்கு தான் சார் இந்த ஜோன்ல எனக்கு லாஸ்ட் டியூட்டி. சோ உங்களால என்ன எதுவும். சஞ்சீவ், இனிமேதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. உட்காருங்க வர்மா சார். எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டு தான் ஷிட் சொல்லுங்களேன். மேடம், நீங்க யார் வீட்ல வந்து என்ன பிரச்சனை பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியா சார்? அபி, அட்ரஸ் எதுவும் மாத்தி வந்துட்டனா? இது வர்மா வீடு தானே? 200% இது வர்மா சார் வீடு தான் மேடம். நீங்க சரியா தான் வந்திருக்கீங்க மேடம். சார், கேட்டுக்கிட்டீங்களா? நான் கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். இத பாருங்க மேடம், என் வீட்ல ரைடு பண்றது வேஸ்ட். உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அதையும் பார்க்கலாம் சார். அபி, இதோட பின்வழிகள் தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ண போற. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எதையாவது பண்ணி தான் தீர்வேன். யோ, நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி ஏதோ பண்ணிருப்பியா? பண்ணியா பாப்போம். சஞ்சீவ், இல்ல பாரு, இரு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இதுக்குதான் நீ வர வேணா, அங்கேயே இருன்னு சொன்னேன். வர்மா சார், நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க கதை கேக்குற மூட்ல இல்லைனாலும் நான் சொல்ற மூட்ல இருக்கேன் சார். சின்ன கதை தான், உடனே முடிச்சிடுறேன், கேளுங்க. ஆமா சார், கேளுங்க. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம். ஊர் மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாராம். அப்புறம் முக்கியமா அவரு சிவன் பக்தி கொண்டவராம். பயங்கரமான சிவபக்தர்.
அந்த ராஜா அந்த ஊர்ல இருந்து அவர் கொள்ளு தாத்தா கட்டின ஒரு பெரிய சிவன் கோயில பராமரிச்சிட்டு இருந்தாராம். அந்த கோயிலுக்கான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சார், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு கல்யாணத்தை ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு பண்ணணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அந்த பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால கோவப்பட்ட ராஜா அவர் மகளை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாராம். என்ன சார், கதைய கவனமா கேக்குறீங்கல்ல, இல்ல முதல்ல இருந்து திருப்பி சொல்லட்டுமா? அதெல்லாம் வருமா சார், கவனமா கதை கேட்பாரு. அபி நீ மேல சொல்லு, கதை இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நான் எதுல விட்டேன்? அவர் மகளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னேன்ல. மக போனதுனால சோகத்துல இருந்த அந்த ராஜாவுக்கு அப்போ இருந்த ஒரே ஆறுதல் அவரோட வேலைக்காரன் தான். ராஜாவோட கவலையெல்லாம் சொல்லி அந்த வேலைக்காரன் கிட்ட அழுதுட்டே இருப்பாராம். அதுக்கு அந்த வேலைக்காரன், ராஜா உங்க கவலைய மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு விருப்பமான நம்ம சிவன் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுங்க. கடவுள் வழியில இறங்குனா உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அபி வேலைக்காரன் சரியா தானே சொல்லியிருக்கான். சஞ்சீவ், இப்போ இந்த வேலைக்காரன் உனக்கு சரியா சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா கதை முழுசையும் கேட்டா உன் முடிவை நீயே மாத்திப்ப. வேலைக்காரன் சொன்ன கும்பாபிஷேக விஷயம் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ராஜா அந்த கும்பாபிஷேகத்துக்கான எல்லா பொறுப்பையும் அந்த வேலைக்காரன் கிட்டயே கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜா அந்த வேலைக்காரன் கிட்ட கும்பாபிஷேகத்தப்போ ஈசன் தலையில வைக்கிற கிரீடத்துல விலை உயர்ந்த அவங்க பரம்பரை மாணிக்க கல்லையும் நம்பி காட்டியிருக்காரு. அத பார்த்த அந்த வேலைக்காரன் அந்த மாணிக்க கல்லு மேல ஆசைப்பட்டு அதை திருடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கான். கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் அந்த வேலைக்காரன் ஊர்ல இருக்கிற அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ராஜாவும் அவன் சொன்னதை நம்பி அனுப்பி வச்சிட்டாராம். அன்னைக்கு ராத்திரி அந்த வேலைக்காரன் யாருக்கும் தெரியாம ராஜா வீட்டுக்குள்ள புகுந்து அந்த மாணிக்க கல்ல திருடிட்டு போயிட்டாங்க. என்ன சார், நான் சொன்னது சரிதானே? அபி, இப்ப எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் உடனே கமிஷனருக்கு போன் பண்ணி உங்க எல்லாரையும் வெளியில அனுப்புறேன். சார், ஒரு நிமிஷம், கதை இன்னும் முடியல. நான் கதையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க கமிஷனருக்கு போன் பண்ணுங்க. அபி, இன்னும் கதை முடியலையா? சின்ன கதைன்னு சொன்ன. ஆமா சஞ்சீவ், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சாதானே கதை ஒரு நீதியோட முடியும். இந்த கதையோட கிளைமேக்ஸ இனிமேதான் நான் சொல்ல போறேன். மேடம் சொல்லுங்க சார். இங்க வாங்க. ஐயோ, இவ்ளோ பணமா? மேடம், உங்க கதை முடிஞ்சது மேடம். நீங்க எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க? இது என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி. எடுத்த இடத்துல கொண்டு வைங்க. சார், ஐடில ஏது சார் பர்சனல் ப்ராப்பர்ட்டி? திறந்து காட்டுங்க சார், உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். வேணாம்,
இது நல்லா இல்ல. இந்த பேக்கை எடுத்த இடத்துல திரும்பி கொண்டு வைங்க. அவர் கிடக்குறாரு, நீங்க தரங்க. சார், இதை எடுத்து இப்படி வைங்க. நீங்க ஓபன் பண்ணுங்க. என்ன சார் இது? என்னன்னா இது என்னோட பணம், நகை. இந்த நகை பணத்துக்கெல்லாம் என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பொய் சொல்லாதீங்க வர்மா சார். அந்த நகைய பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பழசு, ராஜவம்சத்து நகை இதெல்லாம். இதுக்கு எப்படி சார் உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும்? இந்த பணம் நகையெல்லாம் யாருதுன்னு நான் சொல்லட்டா? எங்க அத்தையோடுது. எங்க அத்தை அவங்க அப்பா கிட்ட இருந்து சஞ்சீவ் கடனை அடைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த பணமும் நகையும் தான் இதெல்லாம். ஆமா சஞ்சீவ், எங்க அத்தை அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அத ஆள் வச்சு திருடினது நீங்க தானே வர்மா சார்? இல்ல, நான் கிடையாது. அபி, அபண்டமா என் மேல பழிய போடாத. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்கு கோடி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு ஆளுங்களை வச்சு உங்க அத்தை வீட்டுல இருந்து திருடணும்? என்ன ரீசன்? ரீசன் இருக்கு சார், அத நானே சொல்றேன். நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் தான், ஆனா உங்க பொண்ணு ஃபெயிலியர் பிசினஸ் உமன். உங்க பொண்ணு பிசினஸ்ல பெருசா ஜெயிக்கல. உங்களுக்கு அது பெரிய அவமானமா இருந்துச்சு. அந்த அவமானத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் நான் உங்ககிட்ட சஞ்சீவ் கடனுக்காக டைம் கேட்டு வந்தேன். ஆனா நீங்க நான் யாரு, சஞ்சீவ் யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்களை வச்சு உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்கிட்டீங்க. உங்க அவமானத்தையும் போக்கிட்டீங்க. உங்க எண்ணத்துக்கு நாங்க கட்டுப்படணும்னா நானும் சஞ்சீவும் எங்க லைஃப் லாங் உங்ககிட்ட கடன்காரங்களா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அந்த நேரத்துல தான் ஏன் அத்தை சஞ்சீவ் பேர்ல இருக்க கடனை கட்ட அவங்க அப்பா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க. எங்க அத்தை கடனை கட்டிட்டா உங்க எண்ணம் நிறைவேறாதுன்னு நீங்க ஆள் வச்சு அத்தை கிட்ட இருந்து அவங்க கொண்டு வந்த பணத்தையும் நகையையும் திருடி இருக்கீங்க. அபி, நீ என் மேல வீணா பழி சுமத்திட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ராஜா கதை சொன்னேன், அதுக்கப்புறம் வேலைக்காரன் நான் தான் சொன்னேன், மாணிக்க கல்ல திருடுனதும் நான் தான் சொல்றேன், இப்போ உங்க அத்தை பணத்தை திருடுனதும் நான் தான் சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கள்ள நோட்டை கொண்டு வந்துட்டு என்கிட்ட கடனை கொடுக்காம கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என் மேல பழிய போறியா? நான் ஏன் சார் பழி சொல்ல போறேன்? உண்மையத்தான் சொல்றேன். இன்னும் கூட சொல்லுவேன் சார். இதோ இன்னைக்கு கூட என்கிட்ட இருந்து ரவுடிங்க இந்த பணத்தை திருடிட்டு போக வந்தாங்க. அவங்க எல்லாம் ஸ்ரீஜா ஆளுங்க இல்ல, நீங்க அனுப்புன ஆள் தான். என்ன அப்படி சொல்ற? ஆமா சஞ்சீவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல சண்டை நடந்துச்சு இல்லையா? அந்த ஆளுங்கெல்லாம் ஸ்ரீஜா ஆளுங்க கிடையாது. தோ நிக்கிறாரு வர்மா, பெஸ்ட் பிசினஸ் மேன். அவரு பண்ண வேலைதான் சீப்பான வேலைதான். நோ, இல்ல, நான் அப்படி எதுவும் பண்ணல.
அபி, நீ நிறைய குற்றங்களை நான் பண்ணதா சொல்லி என் மேல பழிய சுமத்துற. நீ சொல்ற குற்றத்துக்கெல்லாம் இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். நீங்க அபி கிட்ட இருந்து திருட சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருந்தீங்களே, அவனுங்களை நாங்க புடிச்சிட்டோம். அவனுங்க எல்லா உண்மையையும் புட்டு புட்டு வச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ருத்ரா கிட்ட சொல்லி அந்த ஸ்ரீஜா கிட்ட பேசின போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு சார். நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க சார். உங்க ரீல்லாம் அந்து போச்சு. வர்மா சார், நீங்க அத்தை கிட்டயோ இல்ல என்கிட்டயோ பணத்தை திருடி இருந்தா அதுக்கான பழி ஸ்ரீஜா மேல விழும்னு நினைச்சு ஸ்ரீஜாவுக்கே தெரியாம நீங்க பிளான் போட்டீங்க. ஆனா விதி உங்களை காட்டி கொடுத்துச்சு. இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா வர்மா சார்? டைம் தான் உங்களை காட்டி கொடுத்துச்சு. என்ன சார் புரியலையா? இதுவும் நானே சொல்றேன். நீங்க அத்தை கிட்ட இருந்து பணமும் நகையும் திருடின நாளும் 30 வருஷத்துக்கு முன்னாடி குமாரராஜா ஐயா வீட்ல இருந்து திருடின மாணிக்க கல் நாளும் ஒரே நாள் தான் சார். அப்ப நீ சொன்ன ராஜா கதை எங்க தாத்தாவை பத்தினதா? ஆமா சஞ்சீவ், குமாரராஜா தான் நான் சொன்ன கதையோட ராஜா. உன் தாத்தா கிட்ட இருந்து மாணிக்க கல்ல திருடி அத்தையும் தாத்தாவையும் ஒண்ணு சேர விடாம பண்ணதுக்கு காரணமே இவன்தான். அதுக்கு ஆதாரம் அவன் கையில இருக்கு. மாணிக்க கல்ல திருடும் போது இவர் சுண்டு விரல் கட்டாயிடுச்சு. என்னெல்லாம் பண்ணிருக்க நீ? வர்மா சார், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் சொன்னது உங்க கடனை அடைக்கல, உங்க கதைய முடிக்க. கரெக்டா நான் முடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த கள்ள நோட்டு கூட உங்க நோட்டு தான். புரியலையா வர்மா சார்? எங்க அத்தை பேக்ல வச்ச கள்ள நோட்டு தான் இந்த நோட்டு. வர்மா சார், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சஞ்சீவ் தாத்தா கிட்ட இருந்து திருடின மாணிக்க கல்ல நீங்களா கொடுத்துட்டா உங்களுக்கு தண்டனை கம்மி. நான் இப்பவும் சொல்றேன், என் மேல தேவையில்லாம நீ பழிய போடுற. அப்போ மாணிக்க கல் எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, அதை நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை மேடம். மாணிக்க கல்ல கண்டுபிடிச்சாச்சு மேடம்.
தாத்தா தொலைச்சிட்டு ஏக்கத்தோட காத்திருந்த அந்த மாணிக்கக்கல் நமக்கே கிடைச்சிருச்சு. ஆமா அபி, இனிமே அம்மாவும் தாத்தாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ம்.